ஸோ இந்த வீடியோடைய டாபிக் எஸ்என்ஆர், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ தொடர்றதுக்கு முன்னாடி நான் எதுக்காக இந்த எஸ்என்ஆர் கான்செப்டை இப்போ கொடுக்குறேன்னா, எப்போவுமே ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு முக்கியமானது நம்ம யூஸ் பண்ணுறது எஸ்என்ஆர் லெவல்ஸ். அப்போது அந்த ஒரு எஸ்என்ஆர் லெவல்ஸ் சின்ன ஒரு மார்ஜின் நம்ம தப்பாக மார்க் பண்ணாலும் கூட நம்மளுடைய கரண்ட் டெக்னிக்கல் அனலைஸ் நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய இடம் மொத்தமாகவே கொலாப்ஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் இப்போ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஒரு எஸ்என்ஆர் லெவல் நம்ம எங்கெல்லாம் மார்க் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இங்கே மார்க் பண்ணலாமா, இங்கே மார்க் பண்ணலாமா, இல்லை இங்கே மார்க் பண்ணுறதா, இங்கே மார்க் பண்ணுறதா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். ஸோ ஈஸியான ஒரு மெத்தடு நான் இங்கே சொல்கிறேன். ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு செல்லராக வரக்கூடிய ஒரு மூமெண்டம் டக்குன்னு ஒரு பையராக மாறுறனா, அதாவது செல்லிங் கேண்டலுக்கு அடுத்து ஒரு பையிங் கேண்டலாக மாறுதுன்னா அப்போ இந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு லெவல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு பையராக போகிற கேண்டில் ஒரு பையிங் கேண்டலுக்கு அடுத்து ஒரு செல்லிங் கேண்டில் வரனா அப்போ இந்த ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு லெவல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் நம்ம எஸ்என்ஆர் லெவல்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பையராக சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த ஏரியாவில் ஒரு செல்லராக கேண்டில் வந்திருக்கு. அப்போ இதோடைய பாஸ்ட் ரீடிங்ஸ் பார்த்தா நம்மளுக்கு இந்த ஏரியாவிலேயே சப்போர்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்ன இருக்குது. இந்த ஏரியாவில் செல்லராக இருந்து பையராக மாறி இருக்குது. அப்போ இந்த ஏரியாவில் ஒரு லெவல் இருக்குது. ஸோ அந்த லெவலோட இம்பேக்ட் தான் இந்த கேடலும் இந்த ஏரியாவில் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு எஸ்என்ஆர் லெவல் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு. ஒரு செல்லராக இருந்து பையராக சேஞ்ச் ஆகுதுன்னா அந்த இடத்துல நமக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஒரு பையராக இருந்து செல்லராக சேஞ்ச் ஆகிறான்னா அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ், அதாவது செல்லிங் ஏரியா கிடைக்கும். ஸோ இப்படி தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா நிறைய விதமாக இருக்குது. அதாவது ஸ்ட்ராங் லெவல், இன்டர்மீடியட் லெவல் அண்ட் தென் மொமெண்டம் லெவல். ஸோ இந்த மாதிரி 3 லெவல்ஸ் நம்மளுக்கு அதில் இருக்குது. ஸோ போக போக இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு லெவலை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றது. சில பேர்த்துக்கு நிறைய ஒரு டவுட்ஸ் இருக்கும். அதாவது இப்போது இந்த ஏரியாவில் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு செல்லர்லேருந்து பையராக சேஞ்ச் ஆன ஒரு லெவல் இருக்குது. இப்போ இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிட்டான்னா இப்போ மார்க்கெட் இந்த லெவல் என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னு சில பேர்த்துக்கு டவுட் இருக்கும். அதாவது மார்க்கெட் இங்கே செல்லிங்லேருந்து பையராக சேஞ்ச் ஆகும்போது இந்த ஏரியா நம்மளுக்கு சப்போர்ட்டு, அதாவது பையரோடைய லெவலாக இங்கே இருக்கும். அதே அந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது இந்த லெவல் என்னவா ஆக்ட் ஆகும்னா செல்லராக சேஞ்ச் ஆகிடும், அதாவது ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இப்படி மாற்றி தான் மார்க்கெட்டுக்குள்ளே ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜி ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த ஏரியாவில் நம்ம லெவல்ஸை மார்க் பண்ணணும், அண்ட் தென் ஒரு லெவல் பிரேக் அவுட் ஆனால் என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்றதும் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு லெவலில் எந்த இடத்துல நம்ம ப்ளாட் பண்ணணும். இப்போ நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம எந்த ஏரியாவில் லெவலை மார்க் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். செல்லராக இருந்து பையராக சேஞ்ச் ஆகுதுன்னா அப்போ அந்த இடத்துல ஒரு லெவல் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அப்போது அந்த இடத்துக்குள்ளே நம்ம எங்கே லெவல் மார்க் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது மார்க்கெட்டில் நம்ம எப்போவுமே இப்போ உங்களுக்கு இந்த ஏரியா நல்லா கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு லெவல் நம்மளுக்கு மார்க் பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் அதோடைய விக்கும், அதாவது இந்த கேண்டலோடைய விக், ஏன்னா இந்த விக்கிலேருந்து தான் நம்மளுக்கு ரிஜெக்ஷன்ஸ் கிடைக்கும். க்ளோசிங்கிறது அதோடைய சப்போர்ட்டோடைய மொத்த க்ளோசிங் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே ஒரு லெவல் நம்ம அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறோம்னா அதோடைய விக்கையும், அதாவது அதோடைய விக்கையும் அதோட க்ளோசிங் பாயிண்ட் ஆர் ஓப்பனிங் பாயிண்டில் நம்ம இது பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே இந்த சைடு வந்துட்டிங்கன்னா லைக் எஸ், இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்க பையர்லேருந்து செல்லராக சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ நம்மளுக்கு இங்கே லெவல் இங்கே இருக்குது, இங்கேருந்து செல்லரோடைய ரிஜெக்ஷன் கிடச்சிருக்கு. இங்கேருந்து தானே ரிஜெக்ஷன் இருந்துச்சு. ஸோ அந்த லெவல் நம்ம இங்கே மார்க் பண்ணியாச்சு. அதோட ஓப்பனிங் பாயிண்ட் இங்கே இருக்குது, அவ்வளோதான். இந்த ஏரியாவில் நம்மளுக்கு செல்லர் இருக்கான். ஸோ பாஸ்டில் போய் பார்த்தா அதே மாதிரி தான் இந்த ஏரியாவில் நடந்திருக்கு. ஸோ அப்போ என்னவாக இருந்திருக்கு, இந்த ஏரியாவோட ரியாக்ஷன் தான் இங்கே அப்ளை ஆகிருக்கு. ஸோ அப்போ இது நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா நம்மளுடைய கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜி அதாவது கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜிஸ் நம்ம இந்த இடத்துல அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அப்போது இங்கே உங்களுக்கு செல்லர் இருக்கா அப்படின்றத ஈஸியாகவே நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இது மாதிரி தான் நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு லெவலை ட்ராப் பண்ணணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அப்போது எல்லா இடத்துலையும் இது மாதிரி வருது. இப்போ இங்கேருந்து பையர் போகிறான், டக்குன்னு ஒரு செல்லர் வரான், அப்போ இந்த ஏரியாவில் நம்மளுக்கு லெவலாக மாறிடுமா அப்படின்னு சில பேர்த்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா? அதுக்கு தான் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் லெவல், மொமெண்டம் லெவல்,
இன்டர்மீடியட் லெவல் அப்படின்ற ஒரு 3 கான்செப்டை வந்து நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராங் லெவல்னாலே நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு ஸ்ட்ராங் லெவலில் எது சொல்வீங்க? இந்த ஏரியாவில் பாருங்கள், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவ்ஸாக இருக்குது. அப்போ இது என்னவாக இருக்குது? இது ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் லெவலாக நம்ம வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். கண்ணில் பார்க்கும்போதே தெரியுது. அதாவது எப்படி உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ இங்கே உள்ள ஒரு மூமெண்ட்டத்தையும் அந்த வேர் இஸ் தட் ஏதோ ஒரு வீக்கான ஒரு மூமெண்ட்டத்தை நம்ம வந்து சூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கேருந்து வந்து ஒரு மூமெண்ட்டையும் பாருங்கள் வீக்காக இருக்குது. இங்கே இருந்த மூமெண்ட்டையும் அங்கே இருந்த ஒரு மூமெண்ட்டையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எது ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. அப்போது இது மாதிரியான மூமெண்டம், இது மாதிரியான மூவ்ஸ், அதாவது இது மாதிரியான வால்யூம்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங் லெவலில் கன்சிடர் பண்ணுவோம். அப்போது இந்த ஸ்ட்ராங் லெவல் வந்து என்னவா இம்பேக்ட் ஆகணும்? இப்போ ஆப்போசிட் மார்க்கெட் எகெயின் இப்படி வருதுன்னா வரக்கூடிய செல்லர் வீக்காக இருக்கானா, அதாவது வரக்கூடிய செல்லர் வீக்காக இருக்கானா, அப்போ இந்த ஸ்ட்ராங் லெவல் டச் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ரிவர்சலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதாவது பையிங்க்கு போகிறக்கு நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்ட்ராங் லெவல் தனியாக பிரித்து வச்சுருக்கோம், மொமெண்டம் லெவல் தனியாக பிரித்து வச்சுருக்கோம், இன்டர்மீடியட் லெவல் தனியாக பிரித்து வச்சுருக்கோம். ஸோ இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போது உங்களுக்கு எதாவது எக்ஸாம்பிள் எதாவது கிடச்சா, இங்கேயே நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். இப்போது இந்த மொமெண்டமும் ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த மொமெண்டமும் ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போது இந்த ஏரியாவில் நம்மளுக்கு வீக்காக இருந்தால் இந்த செல்லிங் ஏரியாவில் வந்து நம்ம வந்து செல்லிங் போயிருக்கலாம், அதாவது புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். பட் இதுக்கு இந்த செல்லருக்கு ஈக்குவலாக இந்த பையரும் ஸ்ட்ராங்காக இருக்கான். அப்போ எப்படி நீங்கள் இந்த ஏரியாவில் வந்து செல்லிங் போவீங்க? போக முடியாதுல்ல. ஸோ அதுக்காக தான் நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணுறது. அப்போ இந்த ஏரியாவில் உங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்கள் அதாவது உங்களுடைய தேவையில்லாத லாஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு இதை மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஏரியாவில் நம்மளோட அதோடைய வால்யூம் மார்க் பண்ணியாச்சு, அதாவது விக்கை மார்க் பண்ணியாச்சு, அதோட ஓப்பனிங் பாயிண்ட் நான் எப்படி மார்க் பண்ணணும்னு சொன்னல. ஸோ அது மாதிரி இந்த ஏரியாவில் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வரக்கூடிய மூமெண்டம், அதாவது இந்த மூமெண்டத்தை நம்ம பார்த்துட்டோம். இந்த என்ன ஒரு மூமெண்டம்? ஸ்ட்ராங் மூமெண்டம். ஸ்ட்ராங் லெவல் இருக்குது, மூமெண்டம் லெவல் அண்ட் தென் இன்டர்மீடியட் லெவல். நான் அடுத்தடுத்து சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ ஸ்ட்ராங் லெவல் இங்கே இருக்குது. அப்போது இங்கே வரக்கூடிய ஒரு மூமெண்டமும் வீக்காக இருந்திருந்தால் நம்ம இந்த ஏரியாவில் செல்லிங் ட்ரை பண்ணலாம். ஏன் செல்லிங் ட்ரை பண்ணலாம்? வரக்கூடிய பையரே வீக்காக இருக்கான். அப்போ வீக்காக இருந்தால் யார் வருவான்? செல்லர் வருவான். அப்போது இந்த ஏரியாவில் யார் இருக்கான்? ஸ்ட்ராங்கான செல்லர் இருக்கான். அப்போ செல்லர் ஏரியா ப்ளஸ் நம்மளுக்கு வீக்கான ஒரு பையர் அப்படின்னும் போது இந்த ஏரியாவில் யார் வருவான்னு நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு, ஒரு செல்லர் கேண்டில் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்காக தான் இந்த ஸ்ட்ராங் லெவல் இது மாதிரியானது யூஸ் பண்ணுறது, ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு இன்டர்மீடியட் லெவல் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஒரு நல்ல ஒரு மொமெண்டமாக வந்து போய்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு செல்லர் வந்துட்டு அப்புறம் மறுபடியும் அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகும். திடீர்னு ஒரு செல்லர் வந்துட்டு மறுபடியும் அந்த மூமெண்டம் கண்டினியூ ஆகும். ஸோ அந்த திடீர்னு கேண்டில் தான் பார்த்திங்கன்னா ஒரு கரண்ட் மார்க்கெட்டில் வந்து இம்பேக்டை வந்து கொடுக்கும். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு வந்து மொமெண்டம் ஸ்ட்ராங்கில் ஒரு மொமெண்டமாக போகிறோம். எதனால் மொமெண்டம் சொல்கிறேன்னா, ஆஃப்டர் ஒரு கேண்டலுக்கு அப்புறம் இந்த கேண்டலில் வந்து செல்லர் ஃபைட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கேண்டில் வந்து 2 கேண்டில் போகுது. மறுபடியும் என்ன இருக்கான்? ஓப்பனிங் பண்ணி உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன், 1 செகண்ட். இந்த கேண்டலில் வந்து செல்லர் ஃபைட் பண்ணானா, அதுக்கப்புறம் பாருங்கள் பையர் மறுபடியும் போகிறான். நெக்ஸ்ட் கேண்டலில் பையர் ஓப்பன் பண்ணி கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போய் பையராக சேஞ்ச் ஆகிருக்கான். அப்போ இந்த ஏரியாவில் என்ன இருக்கான்? இந்த ஏரியாலையும் செல்லர் வந்து ஃபைட் பண்ணியிருக்கான், இந்த ஏரியாவில் செல்லர் ஃபைட் பண்ணியிருப்பான். அப்போ இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இது வந்து ஒரு மூமெண்டம். பையர் வந்து போயிருக்கான், மூமெண்டமாக அவன் ட்ரை பண்ணி போயிருக்கான், அவ்வளோதான். அப்படின்றது ஒரு கம்பேராக வருது. ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஒரு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ஒரு நல்ல ஒரு மொமெண்டமாக போகும்போது திடீர்னு செல்லராக வந்துட்டு மறுபடியும் ஒரு மொமெண்டம் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி செல்லர் கேண்டலில் தான் நம்ம வந்து இன்டர்மீடியட் லெவலுக்கு யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன், ஒரு பையராக போயிட்டுருக்கக்கூடிய மூமெண்டத்தில் திடீர்னு ஒரு செல்லராக சேஞ்ச் ஆகுதுன்னா அப்போ அந்த ஏரியா ஒரு லெவல் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன்னா, இப்போது இங்கே என்ன இருக்குது? பையராக போயிட்டு இருந்துச்சு, இப்போ திடீர்னு இந்த ஏரியாவில் ஒரு செல்லராக சேஞ்ச் ஆயிடுச்சு, கரெக்டுங்களா? அப்போ இந்த ஏரியாவை என்னவா நம்ம கம்பேர் பண்ண, அதாவது என்னவா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், ஒரு லெவலாக வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஆனால் அது என்ன லெவல்? ஸ்ட்ராங் லெவல் கிடையாது, மொமெண்டம் லெவல் கிடையாது, இன்டர்மீடியட் லெவல், ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த ஏரியாவில் செல்லர் இருக்கான்னு நம்ம வந்து செல்லிங் மார்க் பண்ணியாச்சு. ஆனால் அடுத்த கேண்டல் என்ன இருக்குது? செல்லர்லேருந்து மறுபடியும் பையராக சேஞ்ச் ஆயிருக்கான். அப்போ இது என்னவா ஆக்ட் ஆகுது நம்மளுக்கு? இதுவும் ஒரு லெவலாக வந்து கீழே ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த லெவலையும் நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. வெயிட் செகண்ட், இந்த லெவலையும் நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. ஸோ இந்த இன்டர்மீடியட் லெவலோடைய இம்பேக்ட் பாருங்கள், இந்த இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, கரெக்டுங்களா? இந்த இன்டர்மீடியட்டோடைய லெவல் இந்த இடத்துல இம்பேக்டாக யூஸ் ஆகிருக்கு. அதனால தான் சொல்கிறேன், இந்த ஏரியாவில் நம்ம வந்து 3 லெவல் யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ராங் லெவல், மொமெண்டம் லெவல் அண்ட் தென் இன்டர்மீடியட் லெவல்.
இந்த ஸ்ட்ராங் லெவலும் மொமெண்டம் லெவல் கம்பேர்லி ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த இன்டர்மீடியேட் மட்டும் நம்மளுக்கு வந்து ஒரு மொமெண்டமில் தனியாக ஒரு கேண்டில் மட்டும் மேக் ஆகும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு இன்டர்மீடியேட்டாக நம்ம வந்து சூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ லைக் தட் அது எல்லா இன்டர்மீடியேட் லெவலும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் டிபெண்ட்ஸ் ஆன் வரக்கூடிய ஒரு மொமெண்டம். அதாவது இப்போ இந்த ஏரியாவில் ஒரு இன்டர்மீடியேட் லெவல் வந்து மேக் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே வரக்கூடிய மூமெண்டம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இதை பிரேக் பண்ணி கீழே போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், வரக்கூடிய லெவல்லையே பாருங்கள், வரக்கூடிய மூமெண்டமே பார்த்தீங்கன்னா வீக் ஆகிட்டே வரான். இந்த மூமெண்டம் ஸ்ட்ராங்காக இருக்கான், வீக் ஆகிட்டே வரான், நல்லாவே வீக் ஆகி ஓப்பனிங் பாயிண்டில் தான் க்ளோஸ் பண்ண முடியுது. அண்ட் தென் அந்த லெவல் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமே மறுபடியும் பை ஸ்ட்ராங்காகி ரிவர்ஸ் பண்ணிட்டான். ஸோ இந்த ஏரியா வந்த மூமெண்ட்டமும் நம்மளுக்கு வீக்காக இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு மூமெண்டம் லெவல்னால் என்ன, ஸ்ட்ராங் லெவல்னால் என்ன, அண்ட் தென் இன்டர்மீடியேட் லெவல்னால் என்ன அப்படின்னு. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் எதாவது இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். ஸோ நான் இப்போ வரைக்கும் நான் வந்து புரிஞ்ச மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து லெவல்ஸை மார்க் பண்ணணும். தென் 3 டைப்ஸ் ஆஃப் லெவல்ஸும் நான் வந்து சொல்லிட்டேன். அண்ட் தென் ஒரு லெவலை வந்து எந்த இடத்துல மார்க் பண்ணணும், அதோடைய விக்கும் அண்ட் தென் அதோடைய ஓப்பனிங் பாயிண்ட்டும் தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.